வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான். இதை காரக்குழம்புன்னு சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் வரும். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மொத்தத்தில் எனக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு புளி தண்ணி தேவைப்படுது. அதுக்காக நான் இதை 3 தடவையாக கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். புளி சேர்த்து செய்கிற குழம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சு நல்லா சுண்ட விட்டிங்கன்னா ருசி ரொம்ப அதிகமாகும். இப்போது இந்த புளி தண்ணி கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சிருங்க. நான் இன்னைக்கு ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். இந்த குழம்பை தாளிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்க்க போகிறேன். துவரம் பருப்பு சேர்த்திங்கன்னா நல்ல ருசியாக வரும். இப்போ இதை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அதையும் கூட ஒரு 10 to 15 பல்லு பூண்டு முழுசா போட்டுக்கோங்க. கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னாலும் விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு 2 பெரிய தக்காளியும் சேர்க்க போறேன். இது சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமா வதங்கிரும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நான் இன்னைக்கு வெண்டைக்காய் சேர்க்க போறேன். நீங்க எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சமா குறைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஒரு கரண்டி போட்டு கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே கொதிச்சு குழம்பு பாதியா சுண்டணுங்க. குழம்பு சுண்டுறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ள வாங்க நம்ம இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான தேங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த துவையலுக்கு நான் இன்னைக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 1/2 மூடி தேங்காயை வெட்டி போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்க்க போகிறேன். இதுவும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் பூண்டு சேர்க்க போகிறேன். பச்சை பூண்டு உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு பூண்டு பிடிக்குங்கிறதுனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா விட்டுடலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ சேர்த்து விட்டுட்டு மூடிடுங்க. அவ்வளவு தாங்க, நம்மளோட சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயார். இதை சூடான சாதத்தோட துவையல் வச்சு பரிமாறுங்க.